Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்போது நம்மோடு பாஜகவை சேர்ந்த திரு ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? முடிவுகளை பல்வேறு உணர்ச்சி வயத்தில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த 5 மாநில தேர்தலையும் கணக்கெடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு மிக சாதகமான சூழல் 3 மாநிலங்களில் வந்திருக்கிறது. நாங்கள் 2 நேரடியாக ஆட்சி அமைக்கிறோம், கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் அமைக்கிறோம். அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு வங்கம்ங்கிறதுல சிக்கலின் உச்சத்தில் இருந்ததை நாங்கள் அங்கே சரி செய்திருக்கிறோம். அங்கே எங்களுடைய தலைமையில் நேருக்கு நேரான போட்டி அது. அந்த இடத்துல எங்களால் அதை சரி செய்ய முடிந்திருக்கிறது. இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக இருந்தது. அதுக்கப்புறம் தீதி இத்தனை நாள் அவங்க உடைக்க முடியாத ஒரு பலத்தோடு இருந்தாங்க. இன்றைக்கு அத்தனை மலைகளையும் பெயர்த்து இன்றைக்கு நாங்கள் அங்கே ஆட்சி அமைக்கிறோம் என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி. அதே மாதிரி அஸ்ஸாமிலே ஆகட்டும், மிக பெரும்பான்மையோடு நாங்கள் அவங்க மறுபடியும் உள்ளே நுழைகிறோம். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி இன்கும்பன்சின் இல்லாமல் அங்கே நாங்கள் ஆட்சி அமைக்கிறோங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும், தமிழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய எண்ணம் தமிழ்நாட்டில் ஊழலின் உச்சமாக, மக்கள் விரோதமாக, பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாக செய்யக்கூடிய இந்த மாதிரியான ஒரு அரசு வேரோடும் மண்ணோடும் நீக்கப்பட வேண்டும்னு எங்கள் பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் பேசியது நிறைவேறி இருக்கிறது. மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு திமுகவை முற்றிலுமாக புறந்தள்ளி இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு முறையும் மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடித்து நல்லவைகளை பற்றி பேசாமல் அவங்கள ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கி 4.5 லட்சம் கோடி மத்திய அரசு கொடுத்துருக்கு, நீங்களும் மத்திய அரசில் அங்கம் வகித்த 15 ஆண்டு காலத்தில் எவ்வளவு தொகை கொண்டு வந்தீர்களோ அதை விட 3.5 மடங்கு அதிகம் கொடுத்திருக்கிறோம்னு சொன்னா கூட சார். ஒரு முக்கிய செய்தி பார்த்துருவோம். திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார்.
வந்து தமிழக மக்கள், தமிழக அரசியல் சூழல் வல்லுநர்கள் யாருமே சந்தித்திராத, சிந்தித்திராத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாகத்தான் இந்த களத்தை நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு தேர்தலும் வித்தியாசமானது தான். இதில் ஒரு கூடுதல் வித்தியாசம் என்ன இருக்கிறது என்றால், இதுவரை ஆட்சியில் இருந்த எந்த அரசும் இது மாதிரியான ஒரு பின்னடைவை சந்தித்ததில்லை. ஒரு மரியாதையான தோல்வியை தான் அவங்க கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சற்று முன் வரை 3வது இடத்துக்கே திமுக போராடும் நிலையில் தான் இருந்ததை நம்ம கண்கூடாக பார்க்க முடிந்தது. அத்தனை அமைச்சர்களும் ஓரிருவர் தவிர எல்லாருமே வந்து பின்தங்கிய நிலையில் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் அது அடுத்த கட்டத்துக்கு வர இதுவரைக்கும் நம்ம தமிழக காட்சியில் வந்து முதல்வர் வந்து வெற்றிக்கு போராட வேண்டிய நிலை இதுவரைக்கும் இருந்ததாக சரித்திரமில்லை. அப்படி இருக்கும்போது இவங்க இத்தனை நாள் வந்து ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக, மன்னனாக தன்னை கற்பனை செய்து கொண்டு எல்லாரும் பரிசில் புலவர்கள்லாம் பாட்டு பாடுங்க என்ன சொல்லிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பத்திரிகையாளர்கள்லேருந்து மற்றவர்கள்லேருந்து எல்லாரும் புகழ்ச்சியில் வந்து ஒரு கண் கட்டு உலகத்தில் அவர் வந்து காட்சி கொடுத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு வந்து உண்மை வந்து இடிப்பாரே இல்லாத மன்னனாக அவர் இதுவரைக்கும் போனதுனால இன்றைக்கு மிகப்பெரிய பேரிடியை அவர் சந்தித்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அதனால தான் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து மிக தெளிவாக திமுக அரசின் மீது இருந்த அந்த கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். வெறும் ஆன்டி இன்குமென்ஷன் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அமைச்சர்கள் ஓட்டு கேட்க போனப்போ மக்கள் அவர்களை விரட்டி அடித்தார்கள், கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. அங்கேயே நமக்கு தெரிஞ்சுது இந்த ஆட்சிக்கு என்ன கிடைக்க போகிறதுன்னு. அதனால் மக்கள் வந்து மிக தெளிவாக தங்களுடைய குழப்பமே இல்லாமல் ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியோட செய்தி தொடர்பாளராக நாங்கள் இன்னும் இதை விட சிறப்பாக செய்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தாலும் கூட தமிழகத்தில், ஆனால் எங்களுடைய எண்ணம் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் தான் எங்கள் கூட்டணியிலேயே எல்லா கட்சியும் இணைந்து செயல்பட்டோம். அந்த எண்ணம் மிக தெளிவாக ஈடேறி இருக்கிறது. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, கேரளாவில் நீங்கள் எதிர்பார்த்த நம்பர்ஸ் வரலையா? கேரளாவும் தமிழகமும் கிட்டத்தட்ட ஒரே களத்தில் தாங்க இருக்குது. அதாவது முதல்ல வந்து அங்கே நாங்கள் வந்து மைனஸ்லேருந்து 0க்கு வரணும். ஏன்னா அங்கே வந்து நாங்கள் வந்து அந்நிய கட்சிகளாகத்தான் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அங்கே இருக்கிற ஆளும் கட்சியினரால் இங்கே எப்படி 2 கட்சி இருக்கோ அங்கே அந்த மாதிரி கம்யூனிஸ்டும் சரி காங்கிரஸும் சரி அங்கே லோக்கலைஸ்டாக இருக்காங்க. மத்திய காங்கிரஸோடு அது தனித்து இருக்கும். இங்கே எப்படி தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் தனியாக இருக்கோ அந்த மாதிரி அங்கே கேரளா காங்கிரஸ் தனியாக தான் இருக்குது, மத்திய தலைமையோடு இணைந்து வராது. அதனால் அவங்களுடைய 2 பேருமே வந்து ஒரு அந்நிய கட்சியாக எங்களை வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கொண்டு செலுத்தி அதில் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். இங்கேயும் வந்து அந்த எண்ணத்தை, அந்த சூழலை மாற்ற வேண்டும். முதல்ல இது ஒரு நேட்டிவ் பார்ட்டிங்கிற எண்ணம் வந்தால் தான் அதுக்கப்புறம் நாங்கள் கூடுதலாக எங்களுடைய செயல்பாட்டையே தொடங்க முடியும். மற்றபடி எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற ஆளும் திராவிட கட்சிகள் வந்து ஒரு கட்டமைப்பு, பாஜகனா இப்படி செஞ்சிரும், பாஜகனா இப்படி செஞ்சிரும், பூச்சாண்டி வந்துருங்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஊடக மிருக பலத்தினால் அவர்கள் இதுவரை செய்தது வந்து மக்களிடம் சென்று சேர்ந்து இருக்கிறது. அந்த கட்டமைப்பை எல்லாம் உடைத்து சென்ற முறை நாங்கள் 4 எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றிருந்தோம். ஆனால் இந்த முறை வந்து அந்த வெற்றிக்கான ஒரு போன முறை பெற்ற எண்ணிக்கையை நாங்கள் தொடவில்லை. இருந்தாலும் வாக்கு சதவீதம் என்பது ரொம்ப முக்கியம். சீட் கன்வர்ஷன்கிறது வந்து தேர்தலுக்கு தேர்தல் எதிரியை பொறுத்து அது மாறும். எதிரி என்ன வாக்கு எடுக்கிறாரோ அதை பொறுத்து தான் சீட்டு கன்வர்ஷன் மாறப்போகுது. இப்போ தாவேகா மாதிரி ஒரு அணி வந்து எல்லா வாக்குகளையும் ஒரே இடத்துல எடுக்கும்போது மிக குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படும். அப்படி இருக்கும்போது சீட் கன்வர்ஷன் எங்களால் இந்த முறை எதிர்பார்க்க கூடியது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விடயமாக போய்விட்டது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை அவர்கள் என்ன சீட் லெவலில் இருந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே நிலையில் தான் இப்போது அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக தான் வந்து இதுவரைக்கும் வந்து தாவேகாவுடைய எழுச்சியினால் மிகப்பெரிய வீழ்ச்சியையும் சரிவையும் திமுக சந்தித்து இருக்கிறது என்பது என்னுடைய பார்வை. சரி, இப்போ அப்படின்னா திமுக வந்து 72 இடங்களில் முன்னிலை வைக்கிறாங்க, அதிமுக அதை விட குறைவாகத்தான் இருக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து அதிமுகவுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தானே இந்த நம்பர் சொல்லுது? அப்படி இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் இந்த நம்பரில் எடுக்க முடியும். ஏன்னா 1/2 மணிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் அதிக எண்ணிக்கையில் முன்னிலையில் இருந்தாங்க. திமுக 50 தாண்டாமல் தான் இருந்தாங்க 1/2 மணிக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் மாறி இருக்குது அந்த இடத்துல. அதனால் ஒவ்வொரு சுற்று நடக்கும்போது வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 19 தொகுதி இருக்குது, அதனால தான் கேட்குறேன். அதனால தான் 19 தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாறும். அந்த வித்தியாசம் அதிகம் இல்லை. 19 தொகுதியில் வித்தியாசம் இருக்கிறதையே ஏற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு தொகுதியிலும் 1000 வாக்கு கூட கிடையாது. கடைசி போட்டியில் கூட எல்லாமே மாறிடும். அதனால் இந்த முறை நீங்கள் யாரையுமே முன்னிலை எடுக்கிறாங்க பின்னிலை எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் தாவேகா. தாவேகா கூட நீங்கள் கிட்டத்தட்ட 16 தொகுதிகளில் 500க்கு குறைவான வாக்குகளில் தான் முன்னிலையில் போயிட்டு இருக்காங்க.
இப்போ போயிட்டு இருக்கிறதுல கூட அதில் கூட அவங்க அந்த 15 நீங்கள் யோசிச்சு பாருங்க, 16 நீங்கள் 15ன்னு கணக்கு ஈஸியாக இருக்கும். அந்த 15 என்டிஏக்கு வருதுன்னா வித்தியாசம் 30. அவங்க இழக்கிறாங்க, நாங்கள் எங்களது எண்ணிக்கை ஏறுகிறது. அதனால் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. கடைசி சுற்று வரைக்கும் இந்த சஸ்பென்ஸ் ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். லாஸ்ட் பாலில் தான் டிசிஷன் வர மாதிரி கடைசி சுற்று வரைக்கும் இது போய்கொண்டே தான் இருக்கும். இது நீங்கள் இன்னொரு நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. அந்த எல்லாமே இழப்பு அதிமுகவுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்க. இழப்பு எல்லாருக்குமாக இருக்கிறது. ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு ஓட்டர் ஸ்பெக்ட்ரம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள் பெரியோர்கள் அளித்த வாக்கும், இளைஞர்கள் ஜென்சிக்கள் அளித்த வாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அதில் ஒரு பெரிய ஸ்விங் இருக்குது. டுவர்ட்ஸ் டிவிகேக்கு ஒரு ஸ்விங் இருக்கிறத பார்க்குறோம். அதே நீங்கள் டெமோகிராஃபி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, வட தமிழகம், சென்னை, செங்கல்பட்டு இது போன்ற பகுதிகளில் பெரும்பான்மையான திமுக கோட்டை தகர்க்கப்பட்டு விட்டது. ஒன்றுமே இல்லை. இது எப்பவுமே எங்கள் இரும்பு கோட்டை, எஃகு கோட்டைன்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி நிற்க இடம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் 2 இடங்களில் தான் தடுமாறி கொண்டிருக்கிறது திமுக என்று நினைக்கிறேன். சென்னையை பொறுத்த மட்டும் தாம்பரத்தில் கூட அவங்க ஜெயிச்சிருக்காங்க தாவேகா. அதனால் இன்னொரு ஸ்பெக்ட்ரம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இனத்தின் அடிப்படையில் பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறார்கள். கட்சின்னு பார்த்தா நாம் தமிழர் சந்தித்திருக்கிறார்கள். அவர் பாதிக்காத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் பாதிச்சிருக்கிறார். சரி, பேசுவோம். சங்ககிரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வெற்றிவேல் வெற்றி பெற்றிருக்கிறார். சங்ககிரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வெற்றிவேல் வெற்றி வாகை சூடியிருக்கிறார். தாவேகா வேட்பாளர் செந்தில்குமாரை விட 9,000